வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன். நந்தினி பார்த்தீங்கன்னா வாக் அவுட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நேற்று இவங்க ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, ஹைப்பராக கத்தி கதறி சமாதானம் பண்ண போனவங்களையும் பார்த்தீங்கன்னா வெளியே போங்கடா, யாராவது வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு இருந்தாங்க. கனி அக்கா போயிட்டு அங்கே ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தி அப்போவே மெடிக்கல் டீமுக்கு கூட்டு போயிருக்கணும். அவங்க கூட்டு போகல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வடையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நான் வந்து கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதை தவிர்த்து எதுவும் பண்ணல. இப்போ வந்து இங்கே எல்லாருமே நடிக்கிறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீலு, நான் ரியலு, என் அன்பு உண்மை, பாச உண்மை, யாருக்கும் நான் காட்ட தேவையில்லை, ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருச்சு. அந்த ஒரு நிகழ்வு எண்டில் வந்தது என்ன பாயிண்ட்டு இப்போ ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக காட்டப்படல. லாஸ்ட்டாக பார்த்தது, நேற்று எபிசோடில் பார்த்தது, அவங்க எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்கள வச்சு கலாச்சது சிரிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொன்னது இவங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சான். இதுக்கு தான் அப்படி ஹைப்பராகி கத்துனாங்க. இங்கே 12 மணி ஆச்சுன்னா திடீர்னு இந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சில பேரை பற்றி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. இங்கே எல்லா கண்டஸ்டண்ட்டும் அமைதியாக இருக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதை ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்துக்கிட்டு நடுவில் நின்றுட்டு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி கையை நீட்டி அப்படியே கத்தி, என்ன இது யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா. நார்மலாக கம்பீட் பண்ண முடியாத அந்த இயலாமையை மறைக்கிறதுக்கு இவங்க யூனிவர்ஸ் அப்படின்றாங்க, கதை கதையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ கலையரசனை போட்டு கிடிக்க போகிறாங்க போலதுன்னு பார்த்தா, அங்கே வந்து உன் கண்ணில் ஒரு பவரை பார்த்தேன், நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்றாங்க. பவரை பார்த்தாங்களாம். கண்டிப்பாக இவங்களை ட்ரீட் பண்ணி ஆகணும், அதுவும் உடனடியாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியக்கா ஒரு அன்பை பார்த்தவங்க கண்ணில், ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்றாங்க. சாப்பாடில் உப்பு போட்ட மேட்ரு, எஸ் அது பேசணும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சிலர் கூட இவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி இவங்க ரியலு அதனால் இருக்க முடியல, ரீல்ஸ்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்லாம். ரியல் அப்படின்னா உன்னை வந்து ரீல் பண்ணுன்னு யாராவது டார்ச்சர் பண்ணாங்களா? நீ அப்படியே இருக்க வேண்டியது தானே, அவங்க முகத்திரையை நீ கிழிக்க வேண்டியது தானே. அப்படியெல்லாம் இல்லை. இவங்களின் இயலாமையை மறைக்கிறதுக்கு அதை ஒரு ட்ராமா லெவலில், இல்லை ட்ராமாவில் இருக்காங்கன்னா எப்படி இவ்வளோ தெளிவாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு அப்புறம் வருவோம் செலக்ட் பண்ணாங்கல்ல அந்த டுபாக்கூர்களுக்கு. ஆனால் இவங்க வந்து நார்மலாக பேச முடியாது, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இல்லை ட்ரை பண்ணுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அப்போ இந்த மாதிரி ஹைப்பராக கற்றுனா யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதுவும் பேசாமல் இருக்கிறதுனால இன்னும் அது அதிகமாகுது. நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுன்னு அதை ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மைத்துக்கு இங்கே வந்து அப்படின்றாங்க, நிற்கிறீங்க அப்படின்றாங்க. எதில் பார்த்தா பார்வதி தான் நின்றுருக்குறாங்க. அங்கே பார்வதியை சொல்கிறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியில் பார்வதியை நீ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. கேப்டன் அது வரையும் அவங்கள தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவன் அவன் வந்து கூட உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். இதில் அவன் எதுக்கு அழுகுறான்னே சொல்லிட்டு புரியல. இங்கே ஒரு கேங்காக சேர்ந்து இப்போ ஓவியாவை டார்கெட் பண்ண மாதிரி பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்க உடஞ்சி அவங்க வேற மாதிரி கத்தி கதறி ஒன்று பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேற. இங்கே என்ன நடந்துச்சு? இப்போ அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணவே தேவையில்லை. உங்களை பண்ணுங்கன்னு யார் அடித்தா, யார் தொல்லை பண்ணா? நீங்கள் ரியல் தானே, நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியது தானே. இப்போ அது இங்கே கொஷினே கிடையாது, வரலையே, சும்மா எதுக்கு கத்தணும்? உங்களை யார் வந்து தப்பாக சொல்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, எனக்கு என்னப்போ தெரிஞ்சால் போதும், அப்புறம் என்ன டேஷுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வி கேட்பாங்கல்ல. ஏன்னா இவங்களும் தானே கேட்குறாங்க அங்கே அந்த கேள்வியை ரொம்ப சாதாரணமாக, என்ன மைத்துக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ அதே கேள்வி உங்களை நோக்கி கேட்க மாட்டாங்களா? அது ஒரு அதான் சொல்கிறேன், இது இருந்தாங்களும் தொடர்ந்து அதை பண்ணாமல் இங்கேருந்து போகிறது நல்லது, எனக்கு எல்லாருக்கும் நல்லது நாங்களே, எஸ் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது, பார்க்குற எங்களுக்கும் நல்லது, நீங்கள் போகிறது தயவுசெய்து கிளம்புங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்குறாரு, அங்கே யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, இங்கே எல்லாமே பொய்யா இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் வெளியில் அதுக்கு முன்னாடி பார்வதி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பிக் பாஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். இப்போ வந்து நான் பிக் பாஸ் நந்தினி, நான் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்றாங்க. என்ன நோக்கம் நிறைவேறிச்சு? என்னவா போகிறீங்க? என்ன அடையாளம் கிடச்சிருக்கு? பிக் பாஸில் பேய் மாதிரி கத்திட்டு போனாங்களே அந்த நந்தினி அப்படிங்கிற அடையாளம் தானே இருக்குது. இந்த அடையாளத்துக்கு வந்தீங்க அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு?
ஸோ அதனால் ரீலு, இந்த ரியலு, இந்த கதையெல்லாம் வேணாம். இதுவே ரீல் தான். இவங்க சுற்றுனது கலையரசன் ஜெயிப்பாங்கிறது, அப்புறம் கண்ணில் பவரை பார்த்தேன் அப்படிங்கிறது, இதை விட பெரிய ரீல் என்னடா இருக்குது? அவங்கெல்லாம் வந்து சின்ன ரீல்கள் தான் மற்றவங்கெல்லாம். இவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ரீலு. இந்த மாதிரி ஹைப்பர் ஆகி கத்திட்டா எவனும் பேச மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, அதனால தான் அங்கே விக்ரம் அங்கே சிரிக்கிறதெல்லாம் பார்த்தோம்ல, சிரிப்பாங்கல்ல நிச்சயமா. ஏன்னா ஒருத்தருமே அங்கே திரும்பி பேசவே இல்லை பாருங்களேன். எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறாங்க. யாரை எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க முடியலையே. அங்கே நார்மலாக பேசியிருந்தா அப்படியா இருந்திருக்கும். எல்லாருமே ரவுண்டு கட்டியிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த சுச்சுவேஷனே கொடுக்காம இப்படி கத்திட்டு இருந்தா, கனியக்கா நேற்று சொன்னாங்கல்ல, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரும் விளையாட்டு கூட கலாய்க்காதீங்க. ஆமாம், விருந்தாளி இவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் பிக் பாஸ் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு போயிருக்காங்கன்றதே விட்டுட்டு உள்ளே வந்தாங்களா. இப்போ நந்தினி, பிக் பாஸ் நந்தினியா, பிக் பாஸில் பேய் மாதிரி கத்திட்டு போன நந்தினி அப்படின்னு வேணா இருக்கும் அந்த பேர். அதுக்காக வந்தாங்க. ஸோ அங்கே பிக் பாஸ்கிட்டே போய் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை, இங்கே எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொன்னதும், லெஃப்டில் டோர் இருக்குது, கிளம்புங்க, வெளியே போ அயோக்கிய ராஸ்கல். நம்ம யூஸ்வலாக அந்த டேகை வந்து எவிக்ஷனுக்கு பயன்படுத்துவோம். அது இவங்களுக்கும் பொறுத்தலாம் போல் இருக்குது. தயவுசெய்து போயிடுமா, கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு, லெஃப்டில் டோர் இருக்குது, கிளம்புமா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு எவ்வளோ பேருடைய கனவு அது. வேற ஒருத்தர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இப்படி ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டு, ஒரு ஸ்பாய்லராக இருந்துட்டு போன ஒருத்தர் அவங்களுக்கு முட்டை கொடுக்குறதுக்கு ரியலு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரீல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஹைலைட்டாக நடந்த சம்பவங்கள் என்ன? கேப்டன்சி டாஸ்க்கு, அந்த சமையலில் உப்பு போட்டது. இப்போ இதை தான் ஹைலைட் ஆகிருக்கணும் இது ரெண்டும். ஆனால் இவங்க பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஹைலைட் ஆகி கடைசியில் அதெல்லாம் மறந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே லக்ஸரியில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஸ்பெஷல் சாப்பாடெலாம் கேட்குறாங்க, சிக்கன் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இங்கே சாப்பிடவே இங்கே சாப்பிட வழி இல்லை, ஒரு வேளை தான் சாப்பிட முடியுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். இவங்க மட்டும் இப்படி டேஸ்ட்டாக கேட்குறாங்க, அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணல, என்ன கிச்சன்லேயே இருக்கிறீங்க, ஆளே காணோம் அப்படின்னு சொன்னதும், அப்படி ஹிண்ட் பிக் பாஸ் கொடுத்ததும் ஏதாவது ஒன்று பண்ணமே அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த உப்பு போடுற இந்த ஐடியா இருக்குல்ல, இது அப்படியே பார்ப்பாங்க. இப்போ அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிரவீன், ஆதிரி இருக்கிறாங்க, அப்புறம் கனியக்கா. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தானே முடிவு எடுக்கிறாங்க உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உப்பு போடலாம் அப்படின்னா ஒரு சாப்பாடுங்கிறது இங்கே எவ்வளோ பெரிய லக்ஸரி. இப்போ வாட்டர் இருக்குது, வாட்டருக்கும் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து ஒருத்தங்க பழி வாங்குறதுக்காக அந்த வாட்டரை வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, இதை நான் ஸ்பாயில் பண்ணுறேன், இல்லை அதை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சாப்பாடும் அப்படி தானே, அது அப்படி பண்ணக்கூடாதுல்ல. சாப்பாடில் அப்படி விளையாடலாமா நீங்கள்? அதுவும் கனிவாக எல்லாத்தையும் பண்ணுவேன், கனிவாகவும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் உள்ளே வரும்போதே சொன்னவங்க, கனிவாகவும் ஜெயிக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கனி எங்கே போச்சு? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னுவாங்கல்ல, அந்த கனி எங்கே போச்சு? இதுதான் இங்கே பெருசாக டிபேட் ஆயிருக்கணும். ஆனால் அது ஆகலை. இது பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கணும். இது அவங்களுக்கு தெரிஞ்சதும் அது பெருசாக பஞ்சாயத்தான மாதிரி தெரில. அடுத்து இந்த கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு அப்படின்றாங்க. என்ன ரவுண்டு வைக்க போகிறாங்க? முதல்ல பால் பொங்க விட்டாங்க, அடுத்து துணி துவைக்க விட்டாங்க, அடுத்து கூட்ட சொல்ல போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அது கூட கஷ்டம்ப்பா. எதுக்கு நீங்கள் கூட்டணும் பெருக்கணும், சிம்பிளாக வாங்க. 3 ஆப்ஷன் இருக்குது, தைரியமான முடிவெடுக்கணும். இந்த சீசன் ஃபுல்லாக இது தொடரலாம், அதனால் யோசிச்சு முடிவெடுங்க, தைரியமான முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிக் பாஸ். அங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லேயே சுற்றணும், இல்லைனா முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைனா நீங்கள் வாயை கட்டிக்கணும், பேசவே கூடாது அப்படின்னும் போது, இதில் பேசவே கூடாது, பேசாமையே நான் இருப்பேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு துஷார் எடுக்கிறாரு அந்த முடிவை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அக்ரெசிவாக இருக்கணும், பேசணும் அப்படின்லாம் கிடையாதுங்க, பேசாமே என்னால் ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியுங்க, என்னால் பண்ண முடியுங்க எல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. வெளியெல்லாம் பயங்கரமாக கைத்தட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசலாம், பட் ப்ராக்டிக்கலி சாத்தியமா அது? முதல்ல எப்படி, அதுவும் பிக் பாஸ் வீட்டில் சாத்தியமா அது? நினச்சி பாருங்க. இவனாலே இருக்க முடியாதுல்ல பேசாமல். இப்போ இந்த பஞ்சாயத்திலே கூட போய் உட்காந்து அழுகுறாரு, அக்கா அவங்கெல்லாம் மோசம்க்கா, அவங்கெல்லாம் வெளியே போகலாக்கா, நீ டிசர்வ்டுக்கா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான்.
இப்போ இந்த முடிவு இவர் எடுத்ததும் அடுத்து இவர் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளை அது வந்து நியூட்ரல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரவீன்ராஜ் அவர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தார் யூனிஃபார்ம் எடுத்துட்டு. ஆதிரை வந்து மாஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஆதிரை சொல்கிறாங்க செயல் தான் முக்கியம், ஃபேஸ் முக்கியம் கிடையாது அப்படின்றாங்க. எஸ், ஏன்னா இப்போ வந்து பேசாமல் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து வெறும் ஃபிகர் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒரு மேக்கப் மட்டும் வச்சு மேக்கப் மட்டுமே கிடையாது இல்லை, அங்கே பேசணும்ல, செயல்பாடுகள் தானே தீர்மானிக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் வரை தானே சும்மா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கல, அதுக்கு வேணால் அந்த ஃபேஸ் அவுட்டர் ரியாக்ஷன் வந்து அவுட்டர் லுக்கை வந்து யூஸ் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது, அவங்க செயல், அவங்க தாட் ப்ராசஸ் என்ன அதெல்லாம் தானே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் வந்து என் ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் கிடையாது, நான் மாஸ்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இங்கே இதை சூஸ் பண்ண வேண்டியது இது 3 பேர்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும். யார் சூஸ் பண்ணணும்? சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இவங்க வந்து இவங்ககிட்ட கேப்டன்சி டாஸ்க்கு அப்படின்னு மட்டும் கிடையாது. நீங்கள் சும்மா இந்த 3 பேரை கூட்டின்னு போய் நிப்பாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதில் இந்த 3 பேரை சூஸ் பண்ணுங்க, 3 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக துஷாரை தான் சூஸ் பண்ணுவாங்க. பிரவீன்ராஜ் இங்கே பிரச்சனைக்குரிய நபர் அவங்களுக்கு. இப்போ ஆதிரியும் அப்படி தான், இவங்க ஏற்கனவே ஃபைட் பண்ணிலாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆதிரை வந்து அவ்வளோ பவ்யமாக பேசுகிற பழகுற ஆள் கிடையாது அவங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது துஷார் தான் கரெக்டு அப்படின்னு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கு காரணம் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருளலாம். இதில் ஒரே ஒருத்தர் வினோத், அவர் மட்டும் அவர் எப்போவுமே தப்பான சைடு தான் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வேல்யூ முக்கியம், அதை மறைக்கிறாங்க ஆதிரை. அதையே வந்து இல்லாமல் போகுது. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டைரெக்ஷனில் போனால் நான் ஒரு டைரெக்ஷனில் போகிறேன், தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடாக பண்ண மாதிரி தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் கொடுத்த விளக்கெல்லாம் கூட பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீ என்ன டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நிப்பாட்டினாலும் நீங்கள் துஷார், இந்த 3 பேரில் துஷாரை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு விளக்கம் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இதில் முகமும் மறையுது. இந்த வாயை கட்டுறது தான் துண்டை கொடுத்துருக்குறாங்க. அது துண்டு பெரிய துண்டு. இவர் எடுத்து அது சுற்றுனதும் பார்த்தீங்கன்னா பாதி முகம் மறைஞ்சிருச்சு. இங்கே முகமும் மறைஞ்சிருச்சு, பேசவும் முடியாது. முகத்தால் கூட அந்த எக்ஸ்ப்ரெஷனில் கூட ஒரு விஷயத்தை அவன் கன்வே பண்ண முடியாது, வெறும் பாடி லாங்குவேஜில் தான் பண்ண முடியும். அப்போ அதுதான் பெரிய தண்டனை, பனிஷ்மெண்ட்டு. அது தைரியமான முடிவாக பார்க்கல, அது ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஸோ அப்போ அவன் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் துஷாருக்கு ஓட்டு போட துஷார் வந்து இந்த சீசனுடைய முதல் கேப்டன் ஆகிறார். பிக் பாஸ் வந்து முதல் தலை துண்டோடு இருக்கலாமா, வாய் கட்டோடு இருக்கலாமா, கழட்டுருங்க அப்படின்றாரு. இப்போ எப்படி துண்டை மட்டும் எடுக்க சொல்கிறாரா, இல்லைனா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா, என்னது இது? சரி, அப்படியே இருந்தாலும் டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த முடிவு எப்போதும் பேச மாட்டேன் அப்படின்னு தான் அவர் எடுக்கிறாரு. அப்போனா இவர் கண்டினியூ பண்ணுற வரை எப்படி இருந்தாலும் நமக்கு பிக் பாஸ் பற்றி தெரியும், ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து இத்துடன் அது நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சு விட்ருவார். ஸோ அப்படி வந்து இதையும் முடிக்க தான் போகிறாரு. அப்படி ஒரு நாளில் முடிச்சிடுவார் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லைனா ஒரு அசிஸ்டன்ட் வச்சு அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் தான் பேசணும். ஏன்னா கேப்டனுங்கிறவர் கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும் எல்லாருக்கிட்டையும். எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் பேசாமல்? பாடி லாங்குவேஜ்லேயே எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார்? நான் அக்ரெசிவாக பேசணுன்னு இல்லை, நான் பேசணுன்னு கிடையாது, வெறும் பாடி லாங்குவேஜ்லேயே என்னால் கம்யூனிகேட் பண்ணுற முடியும் அப்படின்னார்ல. அப்படி பண்ணுற முடியுமா? எனக்கு இதை சொல்லும் போது வந்து நீயா நானால ஒரு இடத்துல இந்த வார்த்தைக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு பையன் வந்து வார்த்தையில் என்னங்க இருக்குது பவர் அப்படின்னு சொன்னதும் கோபிநாத் சட்டுன்னு டேய் லூசு மாதிரி பேசாதரா அப்படின்னு இருப்பார். அவன் முகம் சட்டுன்னு அப்படியே சுருங்கிடும். பத்தியா சுருங்கிடுச்சு பத்தியா, நோ பவர் இல்லைன்னு சொன்னேன், இப்போ ஏன் சுருங்குது முகம் அப்படின்னு கோபிநாத் கேட்டிருப்பார். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி வந்து வெறும் உடல் மொழியிலே நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்படியெல்லாம் கிழிச்சிருவேன் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படியெல்லாம் இங்கே பண்ணுற முடியாது. அது ஒரு டெஸ்ட்டு, சும்மா டெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படியும் அதை வாபஸ் வாங்கிடுவார் பிக் பாஸ், அதை ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா மட்டும் இவர் வாயை திறந்து இதுவரை என்ன பேசிகிட்டு இருக்காரு, என்ன பஞ்சாயத்தில் வந்து என்ன ஸ்டாண்டில் வந்து நின்னார், அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு முடிவு தான். இப்போ பேச வேணான்னதும் சரி எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம பாட்டுன்னு வழக்கம் போல் அரோரா கூட உட்காந்துக்கிட்டு வெறும் சைக்கிள்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அது ஒரு அட்வான்டேஜாக கூட எடுத்து அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசி ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தர் தான் வந்து ஆதிரை. அப்போ ஆதிரை வந்து பேசணும், பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு போகவே மாட்டாங்க, அவங்க போக முடியாது. முகத்தை வேணால் மறைச்சிக்கிறேன்,
ஏன்னா ஃபேஸ் வேல்யூ கூட இப்போ தேவையில்லை, ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆக தேவையில்லை, என் கருத்து ரெஜிஸ்டர் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, எனக்கு அதுதான் கரெக்டாக பட்டுது. இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னா, ஜெயிச்சவன் அவனுக்கு ஒரு பவர் கிடைக்குது, அவன் அந்த பனிஷ்மெண்ட்டை கூடவே சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கலாம். கலந்துக்கிட்டவெல்லாம் கூட கலந்துக்கிட்டவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்ன லாஜிக்குன்னே புரியல. நீங்கள் மாஸ்க் போட்டே இருக்கணும், யூனிஃபார்மோட இருக்கிறது கூட வேறன்னு வச்சிங்களேன், அது லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. இங்கே மாஸ்க் போட்டே இருக்கணும் அப்படின்னா எதுக்கு இவங்க மாஸ்க் போட்டிருக்கணும்? அவன் கேப்டன் ஆகிட்டான், அவன் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் தான் எதுவுமே ஆகலையே, நான் எதுக்குடா மாஸ்க் பண்ணோம் அப்படின்றாங்க. இதில் அவங்க பிக் பாஸ் டீமை வந்து கிரியேட்டிவ் டீமை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போதே பயங்கர ஃபார்மில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பூர்ணிமாவோட எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணுறாங்க. பூர்ணிமா மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா அடி நம்மள் தான். அது பூர்ணிமா மாதிரி இவங்க பேசும்போது பண்ணும்போது அப்போ போட்டு புலகலாம், அது வேற. ஆனால் இப்போ அது அவசியம் கிடையாது. இப்போ அதை பற்றி பேச தேவையில்லை. பூர்ணிமா இவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருவோம். இவங்க யார், என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்டாண்டு, என்ன ஐடியாலஜி, இதுதான் நமக்கு முக்கியம் இப்போ. ஸோ இப்போ வரையும் எதுவும் பெருசாக தப்பு இல்லை. ஆனால் வந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டீமை வெளுவெலும் வெளுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா திவாகர், அந்த கலையரசன், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மேடையில் இடம் கொடுக்குறீங்க, எவ்வளோ பேர் இதுக்காக கஷ்டப்பட்டுருக்குறாங்க, போராடிட்டு இருக்காங்க திறமையானவர்கள். இந்த மாதிரி டுபாகூர் வேலையை பார்த்துட்டு கண்டென்ட்டுங்கிற பேரில் உளறிட்டு வந்தவன், கண்டதை பண்ணிட்டு வந்தவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், என்ன இந்த சமூகத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணவங்க தான் இந்த ஆதிரை. ஸோ அப்போவே இந்த டீமை கழுவி ஊற்றுனாங்க. செருப்பால் அடித்த மாதிரி இல்லை, செருப்பால் தான் அடித்தாங்க அந்த 2 கண்டஸ்டன்ட்டையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ வந்து திட்டமிட்டு பண்ண மாதிரி இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. இல்லை ஸ்ட்ராட்டஜியாக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவங்க எப்படி ஓட்டு போடலாம், எப்படி எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சாங்க அப்படின்றாங்க. அதில் கொஞ்சம் தெளிவாக இங்கே ஆதிரை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுது அவங்க டீமு, அதை எடுத்து கட்டினது இவன் துஷாரு, ஓட்டு போட்டது இவங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தது இவங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க. இவங்க பண்ண தப்புக்கு வந்து நீங்கள் அவங்கள குறை சொல்ல முடியாதுல்ல. இவங்க வந்து சும்மா ஆடடாக அது ஒரு காரணமாக சேர்த்துக்கிட்டாங்க, முகமும் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்னும் நல்லா ஃபோல்டு பண்ணி சிங்கிளாக கூட கட்டி வாயை மட்டும் மறைக்கிற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை வேற ஒரு ப்ராப்பர்ட்டி கூட அவங்க அனுப்பியிருப்பாங்க, அது வேற. அது இவங்க சொன்ன காரணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் டீம். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லுது. பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கே பனிஷ்மெண்ட்னு நினச்சி பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்தா தைரியமாக முடிவெடுத்தா அவங்களுக்கு இவ்வளோ பேர் பவர் கிடைக்குது இல்லை அப்படின்னு ஒன்று. இன்னொன்று பார்த்தா கூட கலந்துக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. 3 பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு பவர் கிடைக்குது, மற்ற 2 பேர் நிலைமை. ரமணா பட்டத்தில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, இங்கே வந்து முதல்ல ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வரவனை கொன்றுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அப்போ முதல்ல போகிறவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வந்து 2வது போவான். இப்போ 2வது இருக்கிறவன் பின்னாடி வந்து 3வது போவான். இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொருத்தராக போயிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இங்கே இருக்கும். இப்படி 2வது 3வது வரவங்களுக்கு பவரும் கிடையாது, எதுவும் கிடையாது, பரிசும் கிடையாது, பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னா அடுத்து எவனா வந்து கலந்துப்பானா இந்த டாஸ்கில்? என்ன மாதிரியான டாஸ்க் இது? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆதிரியை நந்திரியா மாற்றணும் அப்படின்னு தான் இவங்க டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆதிரிக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தான் தெரியுது. மற்ற விஷயம் எல்லா விஷயத்துலையும் வந்து கருத்து நியாயம்லாம் பேசுகிற, இப்போ உன் விஷயத்துல ஒரு அநியாயம் பண்ணுறோம், நீ என்ன பேசுகிற, என்ன ஆணியை பிடுங்குற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அதில் அவங்க சிக்குவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த நந்தினி இருக்காங்கல்ல, ஒரிஜினல் நந்தினி, அவங்க வந்து வேற சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஆதிரையே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடில் உப்பு போடுற மேட்டரில் இருந்தாங்க. இப்போ ஆப்போசிட் டீமில் ஆதிரை இருந்தால் ஆதிரையுடைய கொஷின் என்னவா இருந்திருக்கும்? நீங்கள் என்னவாது விளையாடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, சாப்பாட்டில் போய் உப்பு போடுவீங்களா, சாப்பாட்டில் விளையாடுவீங்களா? சாப்பாடுங்கிறது எவ்வளோ அத்தியாவசியமான ஒன்று. சாப்பாட்டில் வந்து வேஸ்ட் பண்ணலாமா? இப்போ உப்பு போட்டிங்க, சாப்பிட முடியல, எடுத்து கொட்டுறோம், அது வேஸ்ட்டாக தானே போகும், அது சாப்பிட முடியாதுல்ல. அப்படி சாப்பாடை வேஸ்ட் ஆக்குறது வந்து எப்படி வந்து நீங்கள் எதை வச்சு நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது என்ன சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே அவங்க பேசியிருப்பாங்க ஆதிரை. அப்படி இருக்கும்போது சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்டு, அந்த ஆக்டில் இவங்க ப்ராங்க் வேறு பண்ணுறாங்க, சண்டை போடுற மாதிரி. ஸோ இதெல்லாம் இவங்க கான்ஷியஸாக தான் பண்ணுறாங்க. அது சரியா? அப்போ ஆதிரை எப்படி நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவீங்க? சாப்பாட்டில் எப்படி நீங்கள் விளையாடுறீங்க? பிரவீன் வந்து விளையாடுவா, அப்படி பிரவீனை வந்து லிஸ்ட்லேயே வைக்க முடியாது, அது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கிற ஆள். இப்போ கனி இருக்கட்டும், இந்த ஆதிரியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பாசிட்டிவ் சைடில் இருந்தவங்க தான். அப்படி தான் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்க, அப்படி தான் இதுவரை பேசியிருக்கிறாங்க, நடந்துருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பேஸில் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அப்போ கனி அப்படிங்கிறதெல்லாம் சும்மாவா, ஏமாத்து வேலையா அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல. இப்போ அதுதான் இங்கே டிபேட் ஆகிருக்கணும், அதை தான் இவங்களை வச்சு செஞ்சுருக்கணும் அதை கேட்டு. இப்போ அங்கே லாஜிக்காக நீங்கள் கொஷின் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வச்சாங்க, இது பிக் பாஸ் டீம் பண்ண தப்பு அப்படின்ட்டாங்க, ஓட்டு போட்டவங்களை விட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே போயிட்டாங்க. ஆனால் இங்கே நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கீங்களே, சாப்பாடை வந்து இங்கே நாசம் பண்ணியிருக்கீங்களே. அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தா இப்போ அது வந்து என்ன சொல்ல வர்றீங்க அது மூலிமா? அப்போ ஒரு டாஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது பிக் பாஸ் டீம் என்ன வேணால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அது டிபேட் இப்படி அப்படி போயிருக்கணும். ஆனால் கடைசியில் அந்த நந்தினியால் அது வேற மாதிரி போயிடுச்சு. இவங்க பஞ்சாயத்து ஒன்றுண்டா இதுக்கு முன்னாடியே பார்வதி அவங்கள போட்டு இந்த துணி துவைக்கிற டாஸ்க்லேயே துணியை விட்டுட்டு இந்த கெமி வந்து பார்வதியை போட்டு துவைச்சிட்டாங்க. பயங்கரமாக டஃப் கொடுத்தாலும் பார்வதி அடி வாங்கிட்டு தான் வந்தாங்க, வேறு வழி கிடையாது. அவ்வளோ டஃப் கொடுத்து அவ்வளோ தூரம் போரானதே பெரிய விஷயம். பார்வதி வெறும் வாய் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், இவ்வளோ டஃப் கொடுப்பாங்கன்றதே ஆச்சரியம்தான். அப்போ சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டாங்க. இப்போ அந்த அடியை காட்டி திவாகர்கிட்ட இங்கே பாரு ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னு தான். அவர் ஏன் என்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் அதுக்கு மேலே சொல்ல பக்கத்தில் தான் இருக்கிறாங்க கெமி, அவங்கள கேட்குது எல்லாம் கிளியராக, அவங்கள போட்டு ட்ரிகர் பண்ணுறாங்க முடிஞ்ச வரை என்னென்ன பண்ணமோ. ஒன்றும் இல்லை, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கெமி. கிச்சனில் இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்களா? இது ஒரு குத்தமா? நேற்று அந்த அடியை அடிச்சுட்டு எப்படி தோணுது இப்படியெல்லாம், எப்படி கேட்கலாம், எப்படி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்தாலே வெறுப்பாகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து பேசுகிறதெல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு எனக்கு. அடி வாங்கிட்டு என்ன ஒரு வில்லத்தனம் அடி. அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம காமெடியாக சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க சீரியஸாக வந்து எல்லாம் கேட்குது. கேட்டாலும் எப்படி இப்படி கேட்க முடியுது, சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க, நேற்று மட்டும் அந்த அடி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அந்த கடுப்பில் வந்து பொறாமையில் பொங்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது வா வா சண்டைக்கு வா, நீ இப்போ அங்கே வந்து ஜெயிச்சிட்டு இல்லை, இப்போ திரும்ப வாயா நீ. ஆக்சுவலி அங்கே கூட ஜெயிக்கல, கடைசியில் பார்வதி போய் அந்த தண்ணியை தட்டி விட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த கடுப்பில் அடி வாங்குனதுனா இல்லை, இப்போ திரும்ப வா, இப்போ பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கெமி கடைசி வரை அதை காதலே போட்டுக்கல. ஆனாலும் கெமிக்கு இருக்குது பஞ்சாயத்து, வேறு பஞ்சாயத்து, வெயிட்டான பஞ்சாயத்து இருக்குல்ல. நாளைக்கு வெளுக்கணும் விஜேஎஸ் வெளுக்கலைன்னா விஜேஎஸை வெளுப்போம் ஹெவியா. ஸோ அடுத்து என்னெல்லாம் பேசுவார் விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பேசலாம், என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இப்போ அந்த கடைசி அந்த டீம் பற்றி இவங்க குறை சொல்கிறாங்கல்ல, ஆதிரை பிக் பாஸ் டீமையே எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க சிலர். சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது சில கருத்துக்களை. பிக் பாஸ் டீமே என்ன பிக் பாஸ் டீம், பிக் பாஸ் டீம் தானே, இந்த டீம் இருக்கும்போது தானே பிரதீப் எடுத்துக்கிட்டாங்க 7ல். இல்லை இப்போவே கூட பார்த்தீங்கன்னா இந்த டீம் தானேங்க சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க நந்தினியை. பார்த்ததும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம், இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டில் நிற்க மாட்டுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், கிராண்ட் லான்ச் எபிசோட்லேயே அதிலே சொல்லிட்டேன் இவங்க குறும்படத்தில் சிக்குவாங்க கண்டிப்பாக, இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஈஸியாக நம்ம கொஞ்சம் அவங்க பேசுகிற அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஸ்டேஜில் பேசின சில வார்த்தைகளே கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க வந்து பேசுகிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக குறும்படத்தில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி பல கேள்விகள் ஐக்யூ லெவலில் கொஷின்லாம் கேட்டு இவங்க இன்டர்வியூ பண்ணவங்களுக்கு தெரியாதா இவங்க மைண்டு சுச்சுவேஷன் என்ன மாதிரி மெடிக்கல் கண்டிஷனில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் அனுப்பிச்சிங்களா? தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க வரட்டும், அவங்களால அங்கே தாக்கு பிடிக்க முடியாது, 2 நாளில் கிளம்பிடுவாங்க, அப்போ 2 நாளில் ஷோ வந்து ஹைப் ஏற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிங்களா தெரிஞ்சேவ அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. இல்லைங்க தெரியாதுங்க, நாங்கள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க, அது தற்செயலாக நடந்துச்சுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ ஆதிரை கேட்குறது கழுவி ஊற்றுறது தப்பே இல்லைல்ல. என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்கு? என்னடா இது கண்டஸ்டன்ட் செலெக்ஷன், இது என்னடா டாஸ்க் செலெக்ஷன், இது என்னடா டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரி துப்புறது தப்பே இல்லையே, துப்பலாம் இல்லை. அப்போ நீங்கள் தெரிஞ்சு தான் டிஆர்பிக்காக தான் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆதிரைக்கு ஸ்கெட்ச் போட்டதும் அப்படி தான் அப்படின்னா அப்போவும் உங்களை கழுவி ஊற்றலாமே. ஸோ எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, வேணும்னு தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்க முடியும் இந்த டீமை சேர்ந்தவர்கள்.
ஸோ அதனால் பிக் பாஸ் டீமே இப்படி குறை சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாது. ஆதிரி பிடிக்காதவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சிலர் பூர்ணிமாவை ஆதிரை முகத்தில் பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. பூர்ணிமா ஆதிரைக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பூர்ணிமா ஆதிரையிலிருந்து வெளியே வந்தால் அப்போ பார்க்கலாம். அப்போ அவங்கள வச்சு செய்யலாம். அதுவரை பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க பண்ணது ரூல் பிரேக் தான். ஒன்று ஒத்துக்கிட்டு பிக் பாஸில் இப்படியெல்லாம் தான் மாற்றுவாங்கன்னு நினச்சி அப்படிங்கிறது அது வழக்கமாக ஏகப்பட்டது பண்ணியிருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அது வந்து ரூல் பிரேக் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னொன்று, இந்த பனிஷ்மெண்ட்டு இவங்க ரூல் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனால் அந்த பக்கம் பார்வதி வந்து என்னை பார்த்து காப்பி அடிக்கிறா. நான் ஒரு ரூல் பிரேக் பண்ணேன், அதே போல் ரூல் பிரேக் பண்ணுறா. நம்ம அதை மறந்துட்டோம் இவங்க பண்ண ரூல் பிரேக்கெல்லாம். அதாவது ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய முடியாது. கண்ணாடியில் போய் தொடப்பு தட்டு யாருன்னா தட்டுவாங்களா? அதை இவங்க தட்டுறாங்க, கேட்டால் மேனரிசம் அப்படின்றாங்க. ஒரு செவரில் வந்து தொடப்பு தட்டு தட்டினா கூட பரவாயில்ல, தரையில் தட்டினா பரவாயில்ல, கண்ணாடியில் போய் யாருன்னா தட்டுவாங்களா? அதை பார்வதி பண்ணுறாங்க. அதை கேட்டதுக்கு நான் ரிசைன் பண்ணுறேன், என் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் வந்து சீண்டிட்டீங்க, எனக்கு இது பிடிக்கல, நான் கிளம்புறேன், ரூல் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணாங்கல்ல ஒரு காமெடி. இப்போ அதை பார்த்து தான் இங்கே ஆதிரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறத பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர் நினச்சிப்பாங்கல்ல. அதுதான் பாருங்களேன், அப்படியே திவாகர் தான் ஒரு பெரிய சிவாஜியை விட சிறந்த நடிகன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அப்படி இல்லை. ஸோ அதே தான் வேற ஒரு வருஷனில் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கலையரசன் அவன் ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் சேர்ந்தது பாருங்கள், இனத்தோட சேருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல விளையாட்டா, அந்த மாதிரி சேர்ந்துருக்கு பாருங்கள் செட்டு. ஸோ இது ஒரு டுபாகோர் செட்டு. கடைசியில் இந்த டுபாகோர் செட்டு பக்கமும் சில நேரம் வந்து நிற்க வேண்டியிருக்கு நம்ம. ஏன்னா இதை விட டுபாகோர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. கண்டஸ்டன்ஸை கழுவி ஊற்றின சுச்சுவேஷன் மாறி, ஹோஸ்ட்டை கழுவி ஊற்றின சுச்சுவேஷன் மாறி, இப்போ கிரியேட்டிவ் டீமை கழுவி ஊற்றுற சுச்சுவேஷன் வந்திருக்கு. உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் கழுவி ஊற்றுறாங்க, வெளியே இருக்கவங்களும் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறோம். ஜெயில் ஒன்று இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி 2 பேரை நாமினேட் பண்ணணும்னு சொல்லும்போது அதில் வியனா, வினோத் இந்த 2 பேரும் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. இவர்கள் போல இன்னும் சிலர் இருந்தாலும் இவங்க ஒன்றும் போகக்கூடாதவர்கள் அப்படிலாம் கிடையாது. இவங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிற ஆட்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.